ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எனக்கு தாலி பிரித்து கோர்த்தல் ஃபங்க்ஷன் நடக்க போது. அதுக்கு தான் நானும் மாமாவும் கிளம்பியிருக்கோம். ஸோ கல்யாண சாரீ கட்டியிருக்கேன். ஸோ அதோட ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். கல்யாணத்தப்போ காட்ட முடியல. ஸோ அதான் இந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். நானே செலக்ட் பண்ண டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எங்கள் மாமனார் உட்காந்து எங்கள் மாமாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்க சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோயிலில் தான் தாலி பிரித்து கோர்த்தல் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அத்தை இப்போ தட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. ராகுல் ஒய்ஃப் சீதா, என் தம்பி ஒய்ஃப் சீதா எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சக்கயிறு கழுத்தில் போட்டு அடுத்து நம்ம கட்டியிருக்கிற தாலிக்கயிறை வந்து பிரிக்கணும். ஸோ வந்து நல்லா இறுக்கி போட்டிருந்ததுனால எல்லாருமே ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோ பிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதில் இருக்கிற தாலியில் இருக்கிற உருக்கள் அதெல்லாமே கழட்டிட்டு நம்ம இப்போ வாங்கியிருக்கிறதோட சேர்த்து புதுசாக கோக்கணும். ஸோ அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்ருந்தோம். எனக்கு வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த விசேஷம் நடக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க சிறுவாச்சூர் அம்மன் தான். அவங்க சன்னதியில் நடக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப அது கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நினச்சேன். வீட்டில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கோயிலில் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ எங்கள் அத்தை, சித்தி எல்லோரும் வந்து அழகாக கோத்து இப்போ மஞ்சளில் பிடிச்சு வச்ச விநாயகர்கிட்ட நம்ம கோத்த தாலியை வச்சுருக்காங்க. அந்த தாலிக்கு என் மாமா, அத்தை, சித்தப்பா எல்லாருமே வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். இப்போது அதில் வந்து செயினோட கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாலி கயிறை அந்த இது பண்ணது. அடுத்து எங்கள் சித்தப்பா வந்து மாமாவுக்கு மாலை போட்டு விட்டாங்க. அப்புறம் மாமா வந்து எனக்கு மாலை போட்டு விட்டாங்க. இது எல்லாமே அழகாக அம்பாள் முன்னாடி நடக்கிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து அழகாக கோத்த தாலியை எல்லோரும் சேர்ந்து எல்லார் கையாலேயும் எடுத்து கொடுப்பாங்க மாமா கையில். மாமா அதை என் கழுத்தில் போட்டு விடணும். ஸோ ஃபைனலி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் ஆகி 3வது மாதத்தில் இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் ரொம்ப விசேஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரியே கோவிலில் அமைஞ்சிருச்சு. அடுத்து மாமா வந்து குங்குமத்தை தாலிலையும் தொட்டு வச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு நலுங்கு வைக்கிற மாதிரி அழகாக வந்து சந்தனம் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோட. கடைசியாக சாமி அம்மாவை சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் எங்களை வந்து சேர்த்து வச்ச அம்மனுக்கு வந்து ஒரு நன்றி கூறிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுமே ஆழம் கரைச்சி நம்மளை வரவேற்றாங்க. அதுவும் இன்னும் ரொம்ப ஹாப்பி தான். எங்கள் சித்தி, பெரியம்மா, தம்பி ஒய்ஃப் சீதா எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.